அதே மாதிரி இந்த கேசோனியம் வர ஆரம்பிக்கும்போது கிட்டத்தட்ட 2018 டிசம்பர்லேருந்து ஆரம்பித்து என்னை டார்ச்சர் பண்ண ஆரம்பித்தோம். டேரெக்டாக ஜீசஸு கடவுள் எல்லாருமே அவனுங்களை சேலஞ்சு பண்ணி ஆரம்பிச்சது. இதில் காட்ஸ் பவர், அதாவது கடவுளோட பவரையும் யூஸ் பண்ணுறானோ, சூனியத்தையும் யூஸ் பண்ணுறானோ. அதே மாதிரி அவனுங்களுக்கு டைம் ட்ராவல் கொடுத்தாங்க. அவனுங்க கேட்டது தான் டைம் ட்ராவலு. அதேமாதிரி அவனுங்க சொல்கிற பிளாட்டை நாங்கள் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஃபஸ்ட்டு என்ன பண்ணானுங்க, ஒரு ரூல்ஸ் ஒன்று கொடுத்து இதில் நீ ஜெயிச்சு காட்டு அப்படின்னானுங்க. அப்போ தான் 2020 ஆரம்பித்தானோ. கரெக்டாக 2020 இல்லை, கிட்டத்தட்ட 2019 செப்டம்பரில் ஆரம்பித்து என்னை பேங்காக் கூப்பிட்டு போயிட்டு அங்கே ஒரு பொண்ணை வச்சு செருப்பால் அடித்து ஆரம்பித்து எங்கள் தாத்தாவை கொண்டானோ. அப்புறம் என்னை வேலைக்கு ஒரு இடத்துக்கு அனுப்பிச்சானோ. அங்கே போனேன். அப்புறம் அங்கே போட்டு கடலூரில் ஒரு இது நடந்துச்சு, ஒரு காலேஜில் ஒரு இது மாதிரி நடந்துச்சு. அதில் எனக்கு ஒரு வேலை கிடச்சிது. அந்த கம்பெனிக்கு நான் போகிறேன். கோவிட் கரெக்டாக ஆரம்பித்தானோ. கோவிட் ஈரோட்டில் ஆரம்பித்தானோ. ஈரோட்டிலேருந்து நான் கிளம்பி வந்தேன். வரும்போதெல்லாம் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஈரோடு போகணுன்னே அங்கே ஆரம்பிச்சிட்டானோ. நைட்டை அடின்னு அடிச்சானோ. அங்கேருந்து கிளம்பி நான் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்ததுலேருந்து பிரச்சனை. நான் எங்கள் அப்பா அம்மாவை திட்டுவாங்க கெட்ட வார்த்தையில், அவங்க என்னை திட்டுவாங்க, எங்கள் அம்மா என்னை திட்டுவாங்க, என்னை பைத்தியம் இப்படி ஏற்பட்ட டார்ச்சரு. நான் சொல்லுவேன், ஐயோ இங்கே பாரு, அங்கே அதை வைக்கிறானோ, அதை பேசுகிறானோ, அதை பண்ணுறானோ, அங்கே பாரு, அதை பாரு. டிவியில் சிங்க் வச்சு காட்டுவானோ. கோயிலாக கூப்பிட்டு போனானுங்க. எனக்கு முதுகு வலி வச்சாந்தானுங்க. ஒரு மாதிரி எரிச்சலையும் வச்சுருந்தானோ. எங்கே போனாலும் கடுப்பாகும். படத்துக்கு கூப்பிட்டு போனானுங்க. எல்லாத்துலேயும் வச்சு இதை பண்ணிட்டு தானோ. அதில் 6 மாதம் முடிஞ்சு போச்சு. கரெக்டாக மார்ச்சில் ஆரம்பித்தானோ. 2020 மார்ச்சில் ஆரம்பித்து செப்டம்பரோட முடிஞ்சானோன்னு நினைக்கிறேன். மார்ச்சா, ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பரில் முடித்ததுக்கப்புறம் ஃபஸ்ட் ரவுண்டு முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அந்த ரூல்ஸ் எல்லாத்தையும் உடச்சி எனக்கு கல்யாணம் பண்ணாதீங்க, பண்ணாலும் எனக்கு வெர்ஜின் டெஸ்ட் எடுத்தால் தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்லாம் சொல்லிவிட்டு நான் போட்டு சுற்றிட்டு இருந்தேன். டெய்லி வச்சுட்டு இருந்தானோ, உண்டாக்குனானோ, டெய்லி நடக்க வச்சு டார்ச்சர் பண்ணானோ, பேச வச்சு டார்ச்சர் பண்ணானோ. இந்த மாதிரி ஏற்பட்டது அப்பயுமே நடந்துச்சு. அப்புறமா கல்யாணம் பண்ணி வச்சானோ. ஜெராகோவில் வேலை பார்த்துருந்தேன். அந்த வேலையுமே போக வச்சானோ. எனக்கு ஏகப்பட்ட ஃபீவர் வந்துக்கிட்டே இருந்தது. அடிக்கடி ஃபீவர்னால் செம ஃபீவர் வந்துக்கிட்டே இருந்தது. கோவிடெல்லாம் டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்தா இல்லைன்ட்டானுங்க. அதுவும் கோவிடாக என்னென்னு தெரில. செம்ம ஃபீவர், எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு ஃபீவர் இப்பயுமே இருக்குது. எனக்கு படிக்கட்டுலாம் ஏறினா மூச்சு அப்படி வாங்கும். அதேமாதிரி சளி பிடிச்ச மாதிரி இந்த அதெல்லாம் இழுக்கும். அதெல்லாம் சூனியத்தெல்லாம் வச்சு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கானோ. அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தானோ. இப்போ கல்யாணம் பண்ணதுலேருந்து 2 வருஷமாக டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கானோ. கரெக்டாக ஜூன் மாதம் கல்யாணம் ஆச்சு. ஜூன் மாதத்துக்கு மாதத்துலேருந்தே ஆரம்பித்து என்னை பிடிச்சி டார்ச்சர் அப்படி ஒரு டார்ச்சரு. ஃபஸ்ட்டே நான் என் பொண்டாட்டி சொன்னேன், இந்த மாதிரி நான் ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணி மெயில் போட்டேன், இன்டர்நெட்டில் போட்டேன். அதுலேருந்து எந்த கம்பெனிக்கு போனாலும் என்னை வெளில அனுப்பிச்சிட்றானோ பிரச்சனை பண்ணி அப்படின்னு. என் பொண்டாட்டியும் என் மாமனாருமே நம்பலை. என்னப்பா என் காதில் என்ன பூ சுற்றிட்டான்னாரு அந்த ஆள். சொன்னார், அவரை கொண்டானோம். அடுத்து இப்போ என் ஒய்ஃபு அப்படியே போயிட்டுருக்கு. நான் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா என்னமோ ஏதோ ஒரு டாக்குமெண்ட்டை போட்டால் என் வேணா என்னடா பண்ண போகிறான், அதுவும் நெட்டில் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் பண்ணுறானோ. இந்த மாதிரி ஏற்பட்ட பிரச்சனைகள். அதுவும் கடைசியாக இந்த 2 வருஷமும் ரொம்ப டார்ச்சர். அவள் என்னை திட்டிகிட்டே இருப்பாள். என்னை ரொம்ப டார்ச்சர் அடிக்கிறானோ. அவள் என்னை திட்டுவா. எங்கள் அம்மா ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க, அதுக்கு ஒன்றே ஒரு பிரச்சனை வரும். என் மாமியார் என்னை திட்டுவாங்க, என் ஒய்ஃப் என்னை திட்டுவா, எங்கள் அம்மா என்னை திட்டு, எங்கள் அப்பா என்னை திட்டுவார். ரொம்ப அதுவும் என் மாமனார் இருந்தால் அதுக்கப்புறமாவது அவளை ஒழுங்காக பார்த்தணும். 1 வருஷத்தோடு நிறுத்திடுவானோன்னு நினச்சேன். 6 மாதம் தானே போன தடவை வச்சானுங்க. அப்போ இன்னொரு 6 மாதத்தில் நிறுத்திடுவானோ 1 வருஷத்தில் அப்படின்னு நினச்சேன். என் மாமனார் செத்து போனதுலேருந்து ஒரு 3 மாதம் போனோன்னு பார்த்தா அடுத்து 2 வருஷம் வச்சானோ தொடர்ந்து. அதுவும் இப்பயுமே வச்சுட்டு தான் இருக்கணும். டெய்லி சண்டை தான் போயிட்டுருக்கு. அப்பப்போ என்ன ஏதாவது மறக்கடிச்சிடணும், ஏதாவது ஒன்று பண்ண வச்சிடணும், லூசு புண்டை மாதிரி பண்ணி வச்சுட்டு அவள் சொல்கிறத நான் கேட்கல, இது பண்ணல அப்படி இப்படின்னு சொல்லி ஆவடிக்கிறானோ. என்ன எப்போ போய் முடிய போகுதுன்னு தெரில. என் மனசு கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகிடுச்சி. 2 வருஷமாக டார்ச்சர் பண்ணணும், புண்டாகணும். 6 மாதம் வச்சுட்டு 2 வருஷம் பீத்திக்கிறானோ, வச்சு சாவடிக்கிறானோ. இப்பயும் எக்ஸ்ட்ரா டைம் கேட்குறானே தவிர நான் இப்பயும் சொல்கிறேன், எனக்கும் அவளுக்கும் ரொம்ப அவள் மேலே எனக்கு ரொம்ப காதல் இருந்துச்சு. இப்போ இது எல்லாமே போயிடுச்சு. போக வச்சுட்டானோ. வருது தான் திரும்ப, இருந்தாலும் அதை போக வச்சுட்டானோ. கிட்டத்தட்ட எனக்கு இப்பயுமே பணம்லாம், எனக்கு எல்லா பணமும் கரைச்சிக்கிட்டே இருக்கானோ. எனக்கும் நானும் மனுஷன்தான். நானும் ஒன்றும் இரும்பில் செஞ்சு வைக்கல. எனக்கும் மனசு தான். எவ்வளோ தான் நானும் அழுவாமல் இருக்கிறது. 6 வருஷம் 7 மாதமாக என்னை டார்ச்சர் பண்ணிட்டுருக்கீங்க. இதை கொடுத்த கடவுள் இருக்கானே, அவனுக்குமே மனசுங்கிறதே கிடையாது.
அவன் அதுக்கு மேலே சாவடிக்கிறான், இன்னும் எடுத்துக்கன்னு. ஏன்டா நான் மனுஷ புண்டடா, ஏன்டா என் தலையில் இருக்கிறீங்க? அதுவும் எவ்வளோ வலிக்குது தெரியுமா? அவள் திட்டும் போதெல்லாம் எனக்கு அவ்வளோ மனசு வலிக்கும். என்னை பேச விட மாட்டானோ, திட்டு வாங்க வைப்பானோ, அப்புறம் என்னை பேச வச்சு அவளை அழுவ வைப்பானோ. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள்ல இருக்கேன். நானும் மனுஷன் தானே, எனக்கும் காசு வேணும், நானும் தான் வேலைக்கு போகணும், நானும் காசு வேணும், என் குடும்பத்தை போகணும். எனக்கு பையன் பிறந்திருக்கான், என் பையனுக்கு சூனியம் வைக்கிறேன், அவன் தூங்க மாட்டேங்கிறான். அப்போல்லாம் சாவடிக்கிறீங்கடா டேய். முதல்ல நீங்கள் கொடுக்காதீங்கடா டைம். அந்த பொட்டை மாதிரி புண்டை டைம் கேட்டதாண்டா இருப்பான். அவன் ஒரு அலி புண்டடா அவங்கெல்லாம். அவனுங்க மென்டல் புண்டான்னா ஏன்டா என் தாலியாக இருக்கிறீங்க? நான் இதுக்கு மேலாம் வச்சா நானே அழுதுறோம், என்னாலாம் முடியல, எவ்வளோ வலி தாங்கிறது. எனக்கு காப்பாற்றுங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். என்னை சூனியவாரிலேருந்து முதல்ல என்னை ரிலீஸ் பண்ணி விடுங்க. எனக்கு லீவ் வேணும், என்னால் முடியல. என்னை போட்டு இவ்வளோ டார்ச்சர் அடிக்காதீங்க, கொஞ்சமாவது ரெஸ்ட்டு கொடுங்கடா. ஒத்தா சாவடிக்காதீங்கண்ணா என்ன.